மாதிரியா இருந்தாகணும். பிடிச்சதோ பிடிக்கலையோ மேம், 35-40 வயசுல எங்களுக்குன்னு ஆசைகள் இருக்காதா? உங்களுக்குன்னு எதுவும் கிடையாது, கட்டுப்படி ஆகாது. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க வீட்டில். பெரியவங்க இருந்த போது சொல்லுவாங்க, குரல் ஓங்குனோன்னா அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க, குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க கத்தாதே அப்படின்னு சொல்ல பெரியவர்கள் இருந்தாங்க. நம்ம பெத்தவங்க முன்னாலேயும் நாம பெத்தது முன்னாலேயும் கண்டிப்பாக கட்டுப்போட நடந்துதான் ஆகும். அப்போ இந்த மொபைலை என் குழந்தை தொடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா கொட்டுன குப்பை அத்தனையும் மொபைல்லேருந்து கிளீன் பண்ணி ஆகணும். குப்பை கொட்டக்கூடிய நட்பு வட்டத்தை விட்டு வெளியில வரணும். எந்த அங்கிள் குப்பை அனுப்பிச்சாலும் சரி, எந்த ஆண்டி குப்பை அனுப்பிச்சாலும் சரி, குப்பைங்கிற நாகரிகமான வார்த்தைக்குள்ள என்ன நான் நிறுத்திக்கிறேன். குப்பை கூட வருத்தப்படும். குப்பைன்னு சொன்னால் மேம் அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கும் மேம், அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ரொம்ப அவலட்சணமாக இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லும். குப்பை கேவலப்படுற அளவுக்கு குப்பைகளை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா குழந்தை கையில் இது வரக்கூடாதுன்னா, எங்கள் காலத்தில் அது இல்லை அம்மா, எங்களுக்கு தெரியாமல் தாய் தகப்பனுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, தனியாக ஒரு படுக்கைன்னு ஒன்றும் கிடையாது. பலவற்றையும் பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலும் இலைமறைவு காய்மறைவாக 18-19 வயதில் புரிந்தும் புரியாமலும் இருந்த அத்தனை விஷயங்களும்